மக்களே, பிக் பாஸ் லைவ்ல ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்துச்சுல்ல. ஒரு பக்கம் கனியன் கேங்குக்கு அன்பு கேங் விசஸ் புது கேங் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசா ஒரு கேங் ஃபார்ம் ஆயிருக்குல்ல. அந்த 2 கேங்குக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. அதுல நடந்த விஷயங்களை வந்து தான் நம்ம இப்ப பேச போறோம். அதுல குறிப்பா எந்த பக்கம் ரைட்டு, பார்வதி கமருதீன் ரைட்டா, இல்ல எஃப்ஜே அண்ட் விக்ரம் ரைட்டா அப்படின்ற ஒரு டீட்டெயில் அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். அதுல இந்த பக்கம் நடந்தது இந்த பக்கம் நடந்தது நான் உங்ககிட்டயே விட்டுறேன். அதை முடிவு நீங்களே எடுத்துங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம லைக்கும் ஐப்பும் போட்டீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை மட்டும் பண்ணிருங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். என்ன ஒரு பிரச்சனை நடக்குது இந்த வீட்டில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிச்சன் டீம்ல 4 பேருமே குக்கிங் தெரிஞ்ச நபர்களா இருக்காங்க. கிச்சன் டீம்ல இருந்து ஆட்களை மாத்துங்க, தெரியாதவங்கள போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது. கிச்சன் டீம்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, 4 பேர் தேர்ந்தெடுக்கிற டைம்ல மெயின் செஃப்பை 3 பேர் வெளியே, ஒரு மெயின் செஃப் போட்டு மற்றதெல்லாம் அசிஸ்டண்டா போடலான்றதுக்காக அமித் மட்டும் கிச்சன்ல வைக்கப்பட்டு, ஒரு பக்கம் கனி நீக்கப்பட்டார், சாண்ட்ரா நீக்கப்பட்டார். இந்த 2 பேரும் நீக்கப்பட்டாச்சு. நீக்கப்பட்டுட்டு இப்போ 3 பேர் கிச்சன் டீம்ல போடணும். அப்ப என்ன பண்றாங்க, யார் யாரெல்லாம் கிச்சன்ல போய் வேலை பார்க்கல அப்படின்னும் போது கை தூக்குறாங்க. எஃப்ஜே, வினோத், பார்வதி, சுபிக்ஷா. பார்வதி இது வரைக்கும் கிச்சன்ல போய் வேலை செய்யல. ஒரு பக்கம் பார்வதி, இன்னொரு பக்கம் சுபிக்ஷா, அமித் அப்படின்ற 3 பேரை சொல்லும் போது எஃப்ஜே வாய்ஸ் அவுட் பண்றாரு. முதல்ல இது ஜெனரல் டிஸ்கஷன் தான். எஃப்ஜே வாய்ஸ் அவுட் பண்றாரு. வாய்ஸ் அவுட் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, பார்வதி தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, எதுக்கு கிச்சன் டீம்ல போடுறீங்க அப்படின்ற ஒரு கேட்கிறார். ஓகேவா? உடனே பார்வதி என்ன சொல்றாங்க, கண்ணாடி போட்டுட்டு நான் வேலை பண்றேன், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லையே பார்வதி அப்படின்ற மாதிரி இருந்துட்டு, அதுக்கு நீங்க பாத்ரூம்லயே வேலை பார்க்கலாமே, கண்ணாடியை போட்டு வேலை பார்க்கறனா அதுக்கு நீங்க பாத்ரூம்லயே வேலை பார்த்துருக்கலாமே, இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பட் இதுலயே எனக்கு ஒரு முரண்பாடு என்னன்னா, அவங்க பாத்ரூம் வேணான்றதுக்காக தானே இதுக்கு வராங்க, இதுலயே நீங்க வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லணும் அப்படின்றது எஃப்ஜே மேல ஒரு கேள்வி. ஓகே, இது கேட்டவொடனே பார்த்தீங்கன்னா, இல்லடா நான் காய்கறி இதெல்லாம் இருக்கு, காய்கறி தானே கட் பண்ண போறேன் இதெல்லாம் சொல்லும்போது, அங்க வந்து கண்ணில் இந்த மாதிரி இது அங்க ஈட்டுலாம் வரும்ல, அதுல இதெல்லாம் பண்ணாத, கண்ணில் படாதா, இது படாதான்ற மாதிரி ஒரு பக்கம் கனி கேட்குறாங்க. இப்படி கேட்டிருக்க டைம்ல தான் டாக்டர் இப்படி சொன்னாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இப்பயே இதுல இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் மாட்டினாங்களே, வேற எதுவுமே இல்லை. டாக்டர் வந்து அக்ரெசிவான டாஸ்க் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து வீட்டு வேலைலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை விடுறாங்க பார்வதி. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் விடும்போது என்ன, அப்ப இன்னைக்கு வேலை பார்த்துருக்கலாமே, நீங்க இன்னைக்கே நீங்க வேலை பார்க்கற பாத்ரூம்ல அப்படின்ற கேள்வி அடுத்து வருது. ஆக்சுவலா என்ன சொல்லிட்டாங்க, பாத்ரூம்ல நான் ஏன் வேலை பார்க்கலன்னா அங்க ஆசிட் கீசிட்லாம் இருக்கு, அது பட்டா ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரீசன் சொல்றாங்க. ஓகேவா? இதுல இந்த ரீசன்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன வேலை பார்க்க கூடாதுன்றத பார்வதி சொல்லிட்டாங்கன்னா, இல்ல இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, நாள்ல இருந்து என்ன வேணாலும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். இது லேட்டரா அந்த டாபிக் தான் பார்வதி கிட்ட வந்ததே தவிர்த்து இது முன்னாடியே பார்வதி சொல்லியிருக்கணும். அந்த சொல்லாம விட்டது தப்பா போச்சு. இதுக்கு நடுவுல கிச்சன் டீம் பார்வதின்னும் போது ஒரு பக்கம் எஃப்ஜே, ரம்யா, கனி இவங்க 3 பேருக்கும் கோவம் வந்து அங்கிருந்து கத்துறாங்க, குரூப்பா கத்துறாங்க. இவங்க எதுக்கு இதை கத்தணும்னு தெரியல. இது இவங்களோட குறிப்பா என்னன்னா, பார்வதி கிச்சன் போட்டா அவங்க கையால சாப்பிடணும்ல, அந்த ஒரு ஈகோ அவுட் ஆகுது போல இந்த 3 பேருக்கும். இது ஒரு பக்கமா. அடுத்து ஸோ என்ன சொல்லிட்டாங்க, அது ஆஷான வேலை, கொஞ்சம் டஃப்பான அக்ரெசிவான இதுதான் பண்ணக்கூடாது, நார்மலாக வீட்டு வேலையை பண்ண சொன்னாங்கன்னும் போது அப்போதான் கரெக்டாக விக்ரம் உள்ள போகிறான். சரி, அப்போ இன்னைக்கு வேலை பார்த்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறான். பாத்ரூமோட வேலை இல்லை 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 பார்த்துருக்கலாமே அப்படின்னும் போது உடனே வந்துருவார், ஒரு நொட்டிக்கிட்டு நமக்கு மட்டும் உள்ள வந்துருவார், இதெல்லாம் பேச வந்துருவார். நான் உங்ககிட்ட பேசினேன் இப்போ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆனால் வந்துடுறேன் அப்படின்னும் போது, இது ஒரு பொதுவான கருத்து, பொதுவான டிஸ்கஷன், அதில் நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கரெக்ட், விக்ரம் கேட்கறது கரெக்ட். ஏன்னா அது பொதுவான டிஸ்கஷன், பொதுவான டாபிக் தான். அப்போ வந்து இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தானே, அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக தான் இங்கே வருது ரியாக்ஷன். அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, அக்ரெசிவ் ஒர்க் பண்ணலான்ட்டு, அப்பயே இன்னைக்கு வேலை பார்க்கலன்ற மாதிரி கேட்பாங்கல்ல அந்த டிபார்ட்மெண்ட் வேலை. அங்கே வந்து பார்வதி மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டோன்னே அங்கே போய் பேசும்போது வக்கரம் விக்ரம் வந்துட்டாரு, வக்கரம் விக்ரம் வந்துட்டாரு, வக்கரம் விக்ரம் வந்துட்டாருன்ற மாதிரி பார்வதி எப்படி பேசுறாங்க. உடனே என்ன பண்ணிட்டான், விக்ரம் எழுந்து போயிட்டு அப்படியே சைலண்டா அப்படியே பேசிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் அரோரா வந்து இதுக்கு நடுவில் பண்பா வளர்த்துருக்காங்க, ரொம்ப பண்பா இது பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இவனும் வார்த்தையை விட்டான் கமருதீன். விக்ரம் பேச பார்வதி வார்த்தை விட கமருதீன் வார்த்தை விட்டான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அரோரா நல்லா கொளுத்தி போட்டாங்க இது விக்ரம் கிட்ட போயிட்டு. அது எப்படி வக்கரம் விக்ரம் உங்க முன்னாடி ஒரு டேக் லைனை கொடுத்து பிராண்ட் பண்ணா உனக்கு ஓகேவா, அந்த மாதிரிலாம் பிராண்ட் பண்ணக்கூடாது, இதே மாதிரி பார்வதிக்கு ஒரு டேக் லைனை கொடுத்து பிராண்ட் பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதைத்தான மக்களே நான் ப்ரோமோ வீடியோவில் கேட்டிருந்தேன். நானும் அதான் சொன்னேன்ல, பார்வதிக்கு முன்னாடி வந்து வக்கரம் பார்வதி அப்படின்ற ஒரு டேக்லைன் கொடுத்தா பார்வதி அக்செப்ட் பண்ணி ஏற்றுப்பாங்களா? ஒரு 10 வாட்டி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஸோ ரூல் இஸ் ரூல், ஈக்குவல் இஸ் ஈக்குவல் அப்படின்றது தான் பாயிண்ட்.
அதை அழகா என்ன பண்ணிட்டாங்க அரோரா சொல்ல, இல்ல அது எனக்கே பிரச்சனை இல்ல, மக்கள் பார்த்துப்பாங்க, மக்கள் முடிவு பண்ணிப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு உடனே விக்ரம் சொல்றாரு, நீ போய் கேட்கறதா அதை கேளுன்ற மாதிரி சொன்னோன்னே சரி நான் போய் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு டைரக்டா கமருதீன் கிட்ட சிரிச்சு பேசுறாங்க. இங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு கமருதீன் கிட்ட போயிட்டு ஹலோ கமருதீன் நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி சிரிச்சு பேசுறாங்க. என்ன அரோரா பண்றீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. அதை கேட்டுட்டு இருக்கும்போது அவன் வார்த்தையும் விட்டான், அதை பண்பா பேசுறது எப்படி பேசுவேன் அப்படின் போது நான் வளர்ப்பை பத்தி பேசுவேன், உனக்கு என்னடா வளர்ப்பை பத்தி பேசுவேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் கமருதீன் சூப்பரா சொல்லியிருப்பான், ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு இதெல்லாம் ஆயிருக்கு, அப்ப வந்து நீ சிரிக்கிறியே இதெல்லாம் நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா அது தரமான ஒரு கேள்வி, வேற மாதிரி ஒரு கேள்வி. இங்க எப்படியே மாத்தி மாத்தி டிஸ்கஷன் போகுது. அதுல என்ன பண்ணிட்டாங்க, விக்ரம் நம்ம கிட்ட தான் வருவான், குரூப்பா சேர்ந்து அட்டாக் பண்ண வருவான், மத்தவங்க கிட்ட எல்லாம் பேச தெரியாதுன்ற மாதிரி. ஸோ அங்க வந்து ஸ்டார்டிங்ல பார்வதியை அந்த ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற எண்ணத்துல, அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற நல்ல எண்ணத்துக்கு சொன்னாங்களா, பார்வதி சமைக்க கூடாதுன்ற எண்ணத்துல சொன்னாங்களா, நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. எனக்கு என்னமோ பார்வதி கிச்சன்ல வந்து சமைக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் விக்ரம் வந்து 2 பேர்கிட்டையும் பேசிட்டு இருக்கான். அப்ப என்னன்னா வேற எங்கேயாவது போய் வக்கரத்தை காட்டு, வேற எங்கேயாவது இது பண்ணுன்ற மாதிரி சொன்னோன்னு இதோ இங்க காட்டுறன்ற மாதிரி துப்புவார். விக்ரம் தான் ஃபர்ஸ்ட் துப்புவார். அந்த விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணாம விட்டேன். திரும்ப ரீசெக் பண்ணிட்டு வரும்போது விக்ரம் தான் ஃபர்ஸ்ட் துப்புவார். துப்ப உடனே இவங்க சொல்லிடுவாங்க, கொட்டு துப்பு நக்கு என்ன வேணாலும் பண்ணு, என்ன இது என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னும் போது உடனே இதை பாருங்க இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க, இது சரியா கேப்டன், இதெல்லாம் ரொம்ப தவறான வார்த்தைகள், இப்படிலாம் பேசக்கூடாது, இது எப்படி பேசுவாங்க அவங்க, யார் ரைட்ஸ் கொடுத்தா இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னும் போது பார்வதி, ஆமா கோவத்துல எங்களுக்கு என்னென்ன வருதோ அதெல்லாம் நான் பேசதான் செய்வேன், அதெல்லாம் பண்ணதான் செய்வேன், என்னப்பா நான் பரவாயில்ல பண்ணுவேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை இங்க நடக்குது. கோவத்துல நான் என்ன வேணாலும் பேசுவோம்பா, உன்னை நீ யாருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகே, அடுத்து என்ன நடக்குது, இப்படியே நடந்துட்டு இருக்கா. ஒரு பாயிண்ட்ல கமருதீன் ஏறி வரான், ஒரு பக்கம் இவன் ஏறுறான், 2 பேரும் மாத்தி மாத்தி ஃபேஸ் ஆஃப் வருது, மாத்தி மாத்தி டிபேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, இதுக்கு நடுவில் சபரி போய் தடுக்கிறான், எப்பா வேணாம் வேணாம். இதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் விக்ரம் போகும்போதே சபரி தடுத்திருக்கான். விக்ரம் போகும்போது போவாத அப்படின்னும் போது என்னை பத்தி இவ்வளவு பேசுவாங்க, வளர்ப்பை பத்தி பேசுவாங்க, இதுவை பத்தி பேசுவாங்க, நான் கேட்காம இருக்கணுமா, அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சபரியே தள்ளிட்டு விக்ரம் போனான். அப்ப சபரி அந்த இடத்துல திரும்ப நிக்க வச்சிருக்கணும், விக்ரம நிக்க வைக்காமது சபரியோட தப்பு. அப்ப 2வது போய் சண்டை போகும்போது 2 பேருமே க்ளோஸா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது சபரி போய் அதை தடுத்து விட ட்ரை பண்ணுவான், கிட்ட போறாங்களேன்ட்டு. உடனே வந்துருவாரு பிரஜன் வந்து அதை தடுத்துட்டு, எதுக்கு போற, ஏன் போற, இதெல்லாம் நீ போகக்கூடாது, அதெல்லாம் உனக்கு போறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, கம்முன்னு போய் உட்காருன்ற மாதிரி இருக்கட்டும். அடுத்து சாண்ட்ரா வந்து நடுவில் வந்து இதெல்லாம் நீ பண்ணது தப்பு சபரி, இப்படிலாம் நீ பண்ணிருக்கவே கூடாது, உள்ள போயிருக்கவே கூடாது, யூ ஆர் வெரி வெரி ராங்ன்ற மாதிரி சபரியை போட்டு எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சாண்ட்ரா அடி பிரஜன் அடின்ற மாதிரி மாத்தி மாத்தி. சபரி சொல்லுவான், இல்ல 2 பேரும் பேசிட்டு இருக்க வரையும் நான் விட்டேன், யாருக்கும் நான் போய் டிஸ்டர்ப் பண்ணல, ஆனா அவன் குறுக்குல வரந்தான், 2 பேரும் ஒன்னா வராங்கன்றதுக்காக நான் நிறுத்தினேன்ற மாதிரி சபரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். அந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அங்க பிரிச்சு விட ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் சபரி கத்தி எல்லாருக்கும் ஒரு சாரி, பெரிய சாரி, அது என் மேலதான் தப்பு, நான் ஒழுங்கா பண்ணிருக்கணும், ஹேண்டில் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி சாரி சொல்லி அங்க ஒரு எண்டு கன்க்ளூஷன் கொடுக்குறான். இன்னொரு பக்கம் விக்ரம் கூப்பிட்டு போய் கமருதீன் கிட்ட ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன், இதுதான்ப்பா இதுதான், அவங்க தானே மாத்தி பேசுறாங்க, கடைசியா தான் பார்வதி சொல்லியிருப்பாங்க எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்ட்டு. ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னா அந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இப்ப எங்க பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இந்த பிரச்சனைக்கான கான்டெக்ஸ்டே எங்க தெரியுமா, இவங்க கிச்சன் டீம் போறது ஓகே, ஆனா அந்த ஒரு நாள் ரெஸ்ட்னு இருக்குல்ல, அது டாக்டர் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போக சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இல்ல அக்ரெசிவான ஆக்டிவிட்டிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு, மத்தபடி வேலை பார்த்துருக்கலாம் போது அப்ப பாத்ரூம் மேல பார்வதி பார்க்காம இருக்காங்கன்னு மாட்டிக்கிறாங்கல்ல, அதுதான் பெரிய பிரச்சனை. அதை தான் விக்ரம் போயிட்டு கமருதீன் எக்ஸ்பிளைன் ஃபர்ஸ்ட் இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க மாத்தி பேசுறாங்க, நான் ஜென்ரலான டாபிக்ல தான் வந்தேன்ற மாதிரி கமருதீனுக்கு புரிய வைக்கிறாங்க. கமருதீனும் புரிஞ்சுக்கிட்டான். ஆனா அதுக்கு நடுவில் எல்லாரும் வாக்க விட்டாங்க, இவங்கன்ற மாதிரி வார்த்தை விட்டு அடி அடின்னு அடிச்சு விட்டாச்சு. அடுத்து சபரி வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு, பார்வதி நான் கிச்சன் டீம்ல தான் இருப்பேன், இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, நான் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்வதி விடாப்படியா நின்ட்டாங்க. சபரி என்ன பண்ணிட்டா, அவங்க நாளைக்கு கிச்சன் டீம்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி. இதுக்கு நடுவுல எஃப்ஜேவோட பர்சனல் ஈகோ எங்க அவுட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பாத்ரூம் மேலனா அவளை கேவலமான்னு பேசினதா இருக்கட்டும், இல்ல நான் இதுக்கப்புறம் நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், பார்வதி அங்க வந்து வேலை பார்த்தாங்கன்னா எங்கேயும் வேலை பார்க்க மாட்டேன்னா, அந்த இடத்துல எஃப்ஜேவோட அந்த பார்வதி மேல இருக்கிற முழு வன்மமும் வெளிப்பட்டது நம்மளால பார்க்க முடிஞ்சு அப்படின்றது தான். ஓகேவா? சோ இந்த கருத்தையும் நான் உங்ககிட்ட எடுத்துன்னு போய் விட்டுறேன், இது சரியா அது தவறா அப்படின்றத நீங்க பாத்துங்க. என்னை பொறுத்தவரையும் நான் சொல்லிடுறேன், விக்ரமோட வளர்ப்பை பத்தி பேசினதோ, விக்ரமோட இது பத்தி பேசுறதுக்கோ கமருதீனுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கொடுக்கல, கமருதீன் தப்பு. அடுத்து விக்ரமோட பிஹேவியர் ஒன்று பண்ணார்ல, மார்க்கிங் பண்ற மாதிரி, இதெல்லாம் பண்ற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் பண்றாருல, இதுதான் உண்மையான விக்ரம். ஸோ இந்த உண்மையான விக்ரம் இப்படி இருக்காருல, அந்த மார்க்கிங் ஆக்டிவிட்டிஸ் தப்பு. இப்படியே ஆரம்பத்தில் இருந்தா பரவாயில்ல, பட் உண்மையான முகம் வந்திருக்குல, அந்த விதத்துல ஒரு பாராட்டு கொடுத்துடலாம், அதை எடுத்துன்னு வந்ததுக்கு. 2 தப்பாச்சா?
மூணாவது என்ன, சபரி தடுக்க தான் போனான், அதை இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா ஃபர்ஸ்டே விக்ரம தடுத்துருக்கணும், அது தடுக்காம போனது இவனோட தப்பு. 3. அந்த இடத்துல பார்வதி வந்து அந்த ஸ்டார்டிங்ல இந்த டைலாக் திருப்பி போடாம இருந்திருந்தா இந்த கான்டெக்ட் இவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்காது. 4 இது 4 தான் எனக்கு தெரிஞ்சு. அதை தாண்டி பார்வதி வந்து வக்ரம் விக்ரம் இந்த மாதிரி டேக் லைன் யாருக்குமே கொடுக்க கூடாது. அப்படி ஒரு டேக் லைன் ரிட்டன் பார்வதி கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? நம்ம எல்லா இடத்துலயும் போயிட்டு இந்த டேக் லைன் யூஸ் பண்ணி பண்ணும்போது தப்பா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதுதான் அந்த லைவ்ல நடந்த டிஸ்கஷன். இப்போதான் அந்த ராஜாகன் டாஸ்கோட லைவ் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சண்டை நடக்கும், அந்த சண்டை என்ன ஏதுன்றதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். பை கெஸ்.